தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 122வது சங்கீதம் வசனம் 7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, சமாதானத்தை கொடுக்கிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுகத்தை அருளுகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே பூரண சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்துக்கு விரோதமாய் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் கிரியை செய்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா சண்டைகளின் ஆவிகள், ஆண்டவரே பிரிவினைகளின் ஆவிகள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய குடும்பங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம், உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க முடியாததுமான சமாதானம் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுங்க. எந்த வியாதிப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவரே மன சஞ்சலத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே பரிபூரண சுகம் உண்டாவதாக, பரிபூரண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, செயலிழந்த உறுப்புகள் செயல்படுவதாக. ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆண்டவரே புதிய உறுப்பாய் மாற்றப்படுவதாக. ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே சமாதானத்தை சுகத்தையும் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடையவர்களாய் இருக்கட்டும், உம்மக்குரியவர்களாய் இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.